ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். மையன்பர்களே, இங்கு மாணிக்கநாச்சியம்மன் திருவருளினால் இங்கு சிறப்பாக நடைபெறும் இந்த படைப்பு விழாவில் உங்களுடன் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய கலாச்சாரம் மிகவும் விசேஷமானது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே யுவான்சுவாங் காலத்திலிருந்தே நமது நாட்டிற்கு இப்போது சமீப காலம் வரை வருகின்ற சுற்றுலா பயணிகளாக வருகின்ற வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் நம்முடைய இந்த கலாச்சாரம், பண்பாடு, இந்த கோவில் திருவிழா, கும்பாபிஷேகம், இந்த காவடி, அக்னி காவடி, பறவைக்காவடி இதெல்லாம் பார்த்து அப்படியே பிரமிச்சு போகிறாங்க. சிங்கேரி பெரியவர் வித்யாதீர்த்த சுவாமிகள்கிட்ட ஒரு இங்கிலீஷ்காரன் வந்தான், வெளிநாட்டுக்காரன். நான் பகவத்கீதையை படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை உங்கள் மதத்தில் சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டான். சுவாமி என்ன சொன்னார், பகவத்கீதையில் என்ன சத்தியம், அஹிம்சை, ஜீவகாருண்யம் இதெல்லாம் உங்கள் பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதே தான் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு. இதுக்காக நீ உன்னுடைய தர்மத்தை விட்டுவிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட தர்மத்தில், கிறிஸ்துவ தர்மத்தில் இருந்துக்கிண்டே நீ பகவத்கீதையை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவன் சொன்னான், எங்கள் தர்மத்தில் வர்ணாசிரம தர்மம் இல்லையே அப்படின்னு கேட்டான். அதான் ஜாதி தர்மம். சுவாமி சொன்னால் அது ஸ்பெஷல் அப்படின்னார். அவன் எனக்கு ஸ்பெஷல் தான் வேணும் அப்படின்னா. சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா, நீ கடவுளை நம்புறியா இல்லையா? நம்புறேன். அப்போ ஹிந்து தர்மம் உனக்கு பிடித்தமானது, பொருத்தமானதுன்னு நினச்சிருந்தா கடவுள் ஒன்று இந்தியாவில் தானே பிறக்க வச்சிருப்பார். உனக்கு கிறிஸ்துவ தர்மம் தான் பொருத்தமானதுன்னு நினச்சதுனால தானே உன்னை லண்டனில் பிறக்க வச்சுருக்கார். அப்படி இருக்கும் பொழுது கடவுளை விட நீ புத்திசாலியா அப்படின்னு கேட்டான். அவன் உடனே கும்பிட்டுட்டு, உங்களோட பேசினதுக்கப்புறம் நான் பைபிளை இன்னும் ரொம்ப நன்னா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படி நம்முடைய தர்மம் மிக மிக விசேஷமானது, சிறப்பானது. ஆனால் மற்ற தர்மங்களெல்லாம் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன. பல மாநிலங்கள் கிறிஸ்தவ மாநிலங்களாக அறிவித்து விட்டார்கள். தமிழ்நாட்டிலேயே பல நகரங்கள் முஸ்லீம் நகரங்களாக அறிவிக்கப்பட்டு விட்டன. இதே வேகத்தில் போனாக்க நம்முடைய மதம் மிக மிக அதே வேகத்தில் வளர்ச்சி குறைந்து கொண்டு வருகின்றது. இதே வேகத்தில் போனாக்க ரொம்ப சீக்கிரம் நம்முடைய மதம் மைனாரிட்டி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் அரசியல் பேசுகிறதாக நினச்சிக்க வேண்டாம். எனக்கு பிஜேபியெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த அரசியலுங்கிறது, ஆன்மீகமும் அரசியலும் ஒன்றை ஒன்று உரசக்கூடாது, ஒன்றை விட்டு ஒன்று விலகவும் கூடாது. ரயில் தண்டவாளம் மாதிரி. காளிதாசன் சொல்கிறான், அவன் தேர்தரம்னு சொல்கிறான், நான் உங்களுக்கு புரியறதுக்காக தண்டவாளம்னு சொல்கிறேன். அப்படி ஓட்டு போடுறது உங்கள் சொந்த விஷயம், கல்யாணம் மாரி. அதில் நாங்கள் தலையிட விரும்புறதில்ல. நாங்கள் விஸ்வ இந்து பரிஷத்து, இந்து முன்னணி, அகில பாரத சாதுக்கள் சங்கம், அகில பாரத துறவியர் சங்கம், இவங்கள்லாம் நம்முடைய இந்து தர்மத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும். அதற்கு இந்த வளர்ச்சிக்கு குறைவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தணும். கோவில்கள் நிறைய இருக்கட்டும், வச்சுக்கட்டும். அவங்க வசதி இருக்குது, கோவில் கட்டுறாங்க. ஆனால் இவங்க கோவிலுக்கு அவங்க போக மாட்டாங்க, அவங்க கோவிலுக்கு இவங்க வர மாட்டாங்க. இந்த வேற்றுமை தான் கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இந்த வேற்றுமை எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, என்னுடைய அடிப்படை, நம்முடைய ஹிந்து தர்மத்தினுடைய அடிப்படையை, சாஸ்திரங்களுடைய அடிப்படையை நாம் புரிஞ்சுக்காதது தான் காரணம். சாமிகிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறோம். அது ஒரு சுயநல பக்தி தான்.
அதே போல் பால் கொண்டு அபிஷேகம் பண்ணுறோம், நெய், நெல், பொரி இதெல்லாம் போட்டு சுவாமிக்கு ஹோமம் பண்ணுறோம். இதெல்லாம் நெய் ஊற்றுறோம். இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மாரி தான். நமக்கு எதை கொடுக்குறோமோ சுவாமிக்கு அது நமக்கு கோடிக்கணக்காக திரும்பி வருமா. அக்னோ பிரஸ்தாகத்தி சமயம் ஆதித்ய உபதிஷ்டத்தை, அந்த ஹோம திரவியங்களெல்லாம் பல மடங்காக நமக்கு திருப்பி வருகின்றன என்று தான் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதுக்காக இது ஒரு சுயநல பக்தி தான். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான பக்தி எது அப்படின்னா, ஜீவகாருண்யம், அஹிம்சை, ஒற்றுமை அப்படிங்கிறது தான். அன்பம் சிவம் இரண்டென்பர் அறிவிலார், ஜீவன் சிவம் இரண்டென்பர் அறிவிலார் சொல்கிறாருன்னு திருமூலர். அதனால் நாமெல்லாம் யார் அப்படிங்கிறத முதல்ல சிந்திக்கணும். மற்ற மிருகங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதுவும் சாப்பிடுது, தூங்குறது, குழந்தை குட்டி பெற்றுக்கிறது, கூடு கட்டுறது, அதுவும் தங்கிறதுக்கு ஒரு இடம் விட்டு வச்சுருக்கு, துணி கூட கட்டி விட்டால் கட்டின்றோம். அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு சாமி கும்பிட தெரியாது, நமக்கு சாமி கும்பிட தெரியும். அதுதானுங்க வித்தியாசம். நான் யார் அப்படிங்கிறத சிந்திக்க தெரியும் நமக்கு. அந்த சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு அதுக்கு இல்லை. இதுதானே வித்தியாசம். அப்போ அதை நம்ம செய்யலை அப்படின்னாக்க நம்ம எப்படி மனிதன் எப்படி சொல்லிக்க முடியும்? மனித பிறவி 6வது வரை பகுத்தறிவு உள்ளவன் அப்படின்னு எப்படி சொல்லிக்க முடியும்? மேலே நாம் யாருங்கிறத நாம் சிந்திக்கிறோம். நாம் யார்? நான் நிற்கிறேன், உட்காடுறேன், எழுந்திருக்கிறேன், ஓடுறேன், நடக்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த உடலை நான் சொல்கிறோம். நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது கனவு காண்றேன், அந்த ஊருக்கு போகிற மாதிரி கனவு காண்றேன், இந்த ஊருக்கு கனவு காண்றேன் அப்படின்னு சொல்லும்போது மனசை நான் சொல்கிறோம். அதே போல் நான் சிந்திக்கிறேன், ஊகிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது அறிவை நான் சொல்கிறோம். அப்போது இதுதான் நாமா அப்படின்னாக்க இல்லை. ஏன்னா ஆழ்ந்த தூக்கத்தில் இது எல்லாம் அடங்கி போய்டுறது, ஒடுங்கி போய்டுறது. அப்போ இந்த ஆன்மாங்கிறது எதுவும், நான்கிறது எதுவுமே இல்லையா? அப்படி தான் பழைய நவீன யோகிகள் கூட, சாஸ்திரங்களை கூட அப்படி தான், பழைய நாஸ்திக சமயங்கள்லேருந்து இப்போ நவீன யோகா ஆசிரியர்கள் கூட அப்படி தான் சொல்கிறாங்க. அதுவும் குவாண்டம் தியரி வந்ததுக்கப்புறம் அதுதான் இப்போ எல்லோரும் அதை தான் ஆதரிக்கிறாங்க. ஒரு டீச்சர் இந்த குவாண்டம் தியரியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களாம். விண்வெளியில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது, அதனால் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்புனால தான் இந்த உலகம், சூரிய சந்திர மண்டலங்கள் எல்லாம் உண்டாச்சு. அதில் அந்த காந்த சக்தி ஒன்று இருக்குது, அந்த காந்த சக்தியினால தான் இதெல்லாம் அவங்க வேலை செஞ்சிட்ருக்கு. அதே போல் நம்ம உடம்பும் தன்னால் தான் உண்டாச்சு, அதெல்லாம் தன்னால் தான் வேலை செய்யுது, அந்த காந்த சக்தியில் தான் வேலை செய்யுது. அது எல்லாம் அந்த காந்த சக்தி தீர்ந்து போனவுடனே எல்லாம் நின்று போய்டுறது. உயிர் நல்லா ஒன்றும் கிடையாது, கடவுள் நல்லா ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு பையனுக்கு அது பிடிக்கல, அவன் ரொம்ப பக்தியாக உள்ள பையன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு பேப்பர் எடுத்தான். அதில் அவனுக்கு அன்றைக்கி பூமி உருண்டை படம் வரைஞ்சி வைக்கணும் அப்படின்னு ஹோம்ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு பேப்பரை எடுத்தான், அதில் கோணாமானான் பென்சில் அதில் கிறுக்கினான், கோணாமானான் இங்கு அதில் அடித்தான். அடித்து கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் மற்றவங்களோட அந்த பேப்பராக இதை கொண்டு வந்து டேபிளில் சொருகி வச்சுட்டு போயிட்டான். டீச்சர் வந்து அங்கே எடுத்து பார்த்தாங்க. இதை எடுத்து பார்த்தோம், ஏய் இது யாரோட வேலை அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தர் வாயை திறக்கல. மரியாதையாக சொல்லுங்கள், ஏன்னா அத்தனை பேர் எல்லாரையும் அடிக்க போகிறேன் அப்படின்னு கம்பு எடுத்தாங்க. உடனே இந்த பையன் எழுந்திரிச்சு, அது தானாக வந்து சொருகி இருக்கும் டீச்சர் அப்படின்னா. உன் வேலை தானே இது அப்படின்னா. சரி, இந்த பென்சில் எப்படா கோடு வந்தது? அது பென்சில் தானாக கோடு போட்டிருக்கும் டீச்சர். இந்த இங்கு எப்படா வந்தது? அது தானாக வந்து ஒட்டியிருக்கும் டீச்சர் அப்படின்னா. தன்னால் எப்படா பென்சில் கோடு போடும், இங்கு ஒட்டும், தன்னால் பேப்பர் வந்து எப்படா வரும்? ஆமாம், இந்த அண்ட சராச்சரம் கோடானு கோடி பால்வழி, இந்த பிரபஞ்சம் முழுவதும், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், எல்லா உலகம் முழுவதும் தன்னால் உண்டாருது, தன்னால் இயங்குறது. இந்த உடம்புக்குள்ளே நமக்கு எத்தனை மிஷின் இருக்குது, மூளை, காற்று, எத்தனை மிஷின் இருக்குது, லங்ஸு, உதரவிதானம், கிட்னி, கணையம், இதெல்லாம் தன்னால் இயங்குறதுன்னு சொல்கிறீங்க.
அப்போ இந்த ஒரு சின்ன துளியோண்டு பேப்பர் மட்டும் தன்னால் இங்கே வந்து ஒட்டிக்காதா, சின்ன பென்சில் அது மட்டும் தன்னால் வந்து கோடு போட்டாதா, தன்னால் வந்து அந்த பெயிண்ட் ஒட்டிக்காதா அப்படின்னாலும் டீச்சரால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அந்தமாரி அப்படி இதை போய் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது பகுத்தறிவே இல்லை. அப்படி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து தவறு அப்படிங்கிறத சொல்கிறது தான் உண்மையான பக்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது இது எல்லாம் அடங்கி போயிடுறது, ஒடுங்கி போயிடுறது. ஆனால் மூச்சு வருது இல்லை, இந்த உதரவிதானம் வேலை செய்யுது இல்லை, கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திருக்கிறானே இல்லையா, அப்போ எப்படி எழுந்திருக்கிறான்? அது ஒன்று இருந்து தானே அவனை எழுப்பி விடுறது. அது மாதிரி தான் இந்த உயிர்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த உடலில் உண்டாகும்போது கர்ப்பத்தில் முதல்ல எல்லாருக்கும் ஹைஜீனில் கோடு கோடாக இருக்குமா. அதே இந்த கோடு மாதிரி தான் இந்த குரோமோசோம் இதுகளில் இந்த கர்ப்பத்தில் முதல்ல தண்டு படத்தில் கோடு கோடாக உண்டாகுமா. இந்த எலக்ட்ரான் புரோட்டான்லாம் இழுத்து 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 இந்த கோடுகளை உண்டு பண்ணுமா. முதல்ல தண்டு படம் தான் உண்டாகுமா. அப்போது ஏதாவது ஒரு கோடு அதிகமாக போச்சுன்னா, எலும்பு அதிகமாக போச்சுனாக்கா மைக்ரோன்னு ஒன்று இருக்குங்கிறான், கரெக்டாருங்கிறான். ரெண்டு ஒன்று தான். அது வந்து அது மேலே உட்காந்து அந்த அதிகமாக வளர்கிற அந்த எலும்பை அப்படியே அமுக்கி அதை அதிகமாக வளர விடாமல் பண்ணிடுமா. அதே போல் ஏதாவது ஒன்று குறைச்சலாருன்னா அதை அப்படியே இன்னொரு குச்சியை வச்சு அதை அப்படியே சரியாக வளர்க்க வச்சுமா. இந்த அப்பா அம்மாவோட அந்த ஹைஜீனில் எப்படி இருக்கோ அதேமாரி தான் அங்கே உண்டு பண்ணான். இந்த மைக்ரோன் எங்கேருந்து வந்தது, அதுக்கு இந்த அறிவு எங்கேருந்து வந்தது. இந்த கரண்ட் இருக்குது, கரண்ட்டை நின்று போனோடனே ஃபேனு மைக்கு எல்லாம் ஆஃப் ஆகிடுது இல்லையா. அப்போ அதுமாதிரி இதுவும் தன்னால் தானே ஆஃப் ஆகிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து அந்த ஜடசக்தி, சிச்சக்தி சேத்தனாரப்பா ஜலசக்தி ஜலாத்மி, இது அறிவற்ற சக்தி தானே. இதுக்கு அந்த அறிவு எங்கே என்னது, கம்ப்யூட்டர்னாலும் அதுக்கும் வந்து இதுவா அதுவான்னு கேட்டால் அந்த கம்ப்யூட்டர் சொந்த அறிவு கிடையாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடும். அதுமாரி அப்போது இந்த சொந்த அறிவு சுய அறிவு இதுக்கு எங்கேருந்து வந்தது, அதை கொடுக்கறதுக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கத்தானே வேணும். அதான் நம்ம இறை சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்க, இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அதுதான் கடவுளுடைய சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படியே அந்த சக்தியினால்தான் எல்லா உலகமும் நடந்துருக்கு, இந்த உடலும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்முடைய 6வது அறிவினுடைய பயன். சரி, அப்படி தெரிஞ்சிருந்ததுக்கப்புறம் சுவாமிகிட்ட போய் எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு வேணும், அதுக்கு வேணும், இது வேணும்னு சொல்லி நம்ம கேட்குறது தப்பு இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்க கடவுள் அந்த கல்லுலையும் இருப்பார். நம்ம சுயநல பக்தி எது, ஆனால் உண்மையான பக்தி எது இருக்கணும், எப்படி இருக்கணும்னா, நாம் எல்லோரும் இந்த ஆண்டவனுடைய அம்சம், தோற்றம் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய வேதாந்தத்துடைய மகா வாக்கியம்னு சொல்லுவோம். அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள், தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய், அயம் பிரம்மா, அயமாத்மா பிரம்ம, இந்த ஆன்மா கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுளாக இருக்கிறேன். இதுதான் அந்த 4 மகா வாக்கியங்கள். அதை நம்ம மறந்துட்டோம், அதை நம்ம நம்பலை. நம்பியிருந்தோம்னா நம்ம வந்து என்ன தானே நாம் வெட்டிக்க வேணாம், குத்திக்க வேணாம், என்ன நானே கொடுமைப்படுத்திக்க வேணாம், என்ன நானே தாழ்மைப்படுத்திக்க வேணாம், என்ன நானே கேவலப்படுத்திக்க வேணாம் மாட்டேன் இல்லையா. அப்போது நம்ம வந்து அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம வந்து கடவுளுடைய அம்சங்கிறத மறந்துட்டோம். அத்வைதம் வேண்டாம், இந்த விசிஷ்டாத்வைதம் துவைதம்னே வச்சுக்குவோம். நாம் எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்குவோம். நம்மளா வந்து அம்மாவா இந்த கண்ணுங்க வச்சுட்டு வரேன், காது வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உடம்பை உண்டு பண்ணி கொடுத்துருக்கா கிடையாது. கடவுள் தானே எல்லாரையும் படைச்சு கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைகள்லாம் ஒருத்தர் வெட்டிண்டு சண்டை குத்திண்டு சண்டை போட்டுன்னு இருந்தாக்கா அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்களா, வருத்தப்படுவாங்களா? அதே சமயம் ஒருத்தர் அன்போட ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு அன்பாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்பா அம்மா. அதனால் அட்லீஸ்ட் நம்முடைய நன்மைக்காகவாவது கடவுளுடைய அருளால் நமக்கு இந்த உலகம், மேல் உலகம் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாவது நாம் வந்து கடவுளை முறைப்படி வழிபடணும். எப்படி வழிபடணும், அப்படி தான் வழிபடணும். அது எப்படி செய்கிறது, நாம் வந்து அந்த அன்பு வெளிப்படுத்துறதுக்கு எப்படி வெளிப்படுத்துறது. இப்போ மற்ற மதங்களெல்லாம் கேட்டாக்க 10 கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே 3 வயசுலேயே அவங்கள சர்ச்சுக்கு கூட்டின்னு போகிறாங்க, தொழுகைக்கு கூட்டின்னு போகிறாங்க, கரெக்டாக அதில் பசுமரத்தாணி மாதிரி மனசில் பதிய வச்சிடுறாங்க. அங்கே இப்போ பாதிரியார் தப்பு பண்ணுமா, அது வேறு விஷயம். ஆனால் தப்பு பண்ணால் மறுபடியும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம், மறுபடியும் இப்போ தப்பு பண்ணலாம், மறுபடியும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம் அவங்க மதத்தில். நம்ம மதத்தில் அப்படி கிடையாது. எனக்கு இன்னும் இப்போ தெரிஞ்சோ தெரியாமல் நான் செஞ்ச தப்பு, எனக்கு இந்த தண்டனை வந்துடுத்து, எனக்கு நல்ல புத்தியே கொடு அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டணும். பச்சாத்தாபக சர்வேஷாம் மகானாம் நிஷ்கிருதி ஸ்மிருதா,
எனக்கு திருந்தி எனக்கு நல்ல புத்தியை கொடு, காதாகிய கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமே நன்னறிக்கை வைப்பது, எனக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு கேட்கறது தான் நமக்கு நம்முடைய மதத்தினுடைய சிறப்பு. அப்படி நாம் வழிபடணும், நன்மை நல்லது பண்ணணும், அந்த தீங்கு செய்யாமல் இருக்கணும். அதே போல் அந்த உயிர்களுக்கு உதவி பண்ணணும். அதுக்கு இருக்குது, நம்ம மதத்தில் பற்ற கட்டளை இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. 5 பூஜை தினமும் நாம் செய்ய வேண்டியதான். எது எல்லோரும் யாவருக்குமாம் தேவருக்கு பச்சிலை நான் திருமூலர் சொல்கிறேன். எல்லாரும் சுவாமிக்கு தேவ யஜ்ஞம். கடவுள் எவ்வளோ கஷ்டப்பட்டு 10 மாதம் இந்த உடம்பை நமக்கு கஷ்டப்பட்டு படைச்சி கொடுத்துருக்கேன். அதுக்கு கொஞ்சமாவது நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அதுக்கு நாம் முதல்ல இந்த உலகமே முதல்ல 1 டிகிரி கோணலாக போயிருந்தாக்க நம்ம பூமி சூரிய செவ்வாய் மாதிரி அது அப்படியே எரிஞ்சு போயிருக்குமா, தண்ணி இல்லாமல் அப்படியே வறண்டு போயிருக்குமா. அதே 1 டிகிரி இந்த பக்கம் தள்ளி இருந்ததுனாக்கா சந்திரனை போல் அப்படியே உறைஞ்சி போயிருக்குமா, பனி உறைஞ்சி போயிருக்குமா. கரெக்டாக அந்த டிகிரியில் இந்த பூமி இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ வசதியோடு சௌக்கியமாக நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நம்முடைய பாரத தேசம் எப்படி இருக்குது? 3 பக்கமும் கடல். அங்கே வெள்ளி பனிமலை நமக்கு அதுக்கு காவல்காரமாக அங்கே இருந்து காத்துருக்கு. இவ்வளோ அருமையான ஒரு இது மாதிரி ஒரு சூழ்நிலையே வெப்பதட்பநிலையே மற்ற இப்போ நாடுகளில் கிடையாது. ஒரே பனியாக இருக்கும், இல்லாட்டா ஒரே பாலைவனமாக இருக்கும். அப்படி இல்லாமல் இவ்வளோ ஒரு அருமையான இடத்த நமக்கு வசிக்கிறதுக்கு கொடுத்து, அதுக்கு காவலும் ஏற்படுத்தி, அதுக்கு பாதுகாப்பும் ஏற்படுத்தி, அங்கே நம்மளை பிறக்க வச்சுருக்காரு பகவான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நம்ம கடவுளுக்கு கொஞ்சமாக நன்றி செலுத்த வேண்டாமா? தினசரி நாம் எல்லோரும் பகவானை பூஜை பண்ணணும். 5 யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், கடவுளுக்கு செய்ய வேண்டிய பூஜை. என்ன பூஜை? பக்கத்தில் வில்ல மரம் இருக்கா? 4 வில்லும் இலையை பறிச்சுக்கோ. துளசி வீட்டில் வளர்த்து வைக்கலாம். அருகம்புல் அதில் 96 மருந்து சத்து இருக்குங்கிறான். இதெல்லாம் மூலிகைகள், மருந்துக்கும் பயன்படும். இதெல்லாம் கொண்டு போய் ஒரு பத்திரம் இலையை கொடுக்கலாம். புஷ்பம், பூ அப்படின்னாக்கா அதுக்காக ரோஜா பூ தான் வேணும், தாமரை பூ தான் வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு பட்டிப்பூ, வஞ்சப்பட்டிப்பூ, ஒரு அரளிப்பூ போதும். வாசலில் வச்சு வரந்தாக்க இடமில்லாட்டா ஒரு பையில் வச்சா கூட, தொட்டியில் வச்சா கூட பார்க்குறதுக்கு வாசல் அழகாக இருக்கும். அதை பூஜைக்கு நம்ம பறிச்சுக்கலாம். பத்திரம், புஷ்பம், பழம். பழம்னா அதுக்காக மல்கோவா பழம் தான் வேணும்னு அவசியம் இல்லை. இந்த காஞ்சி போன திராட்சை பழம், 4 திராட்சை பழம் வச்சு நம்மளுக்கு நைவேத்தியம் பண்ண முடியாதா? 2 பேரிச்சம்பழம் வச்சு பூஜை பண்ண முடியாதா? அதுலேயும் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குங்கிறான், விட்டமின் இருக்குங்கிறான். அதை நாம் தான் சாப்பிட போகிறோம். அதனால் ஒரு பழம், 4 பழம் வச்சா போகிறோம். பத்திரம், புஷ்பம், பழம். தோயம், தண்ணீர். இப்போவே நம்மளாம் 35 ரூபா 45 ரூபா கொடுத்து அக்வா கேன் வாங்குகிறோம். அந்த காலத்தில் தண்ணி, நல்ல தண்ணிக்கு குடி தண்ணீருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வர வேண்டியிருந்திருக்கும். அதனால் தண்ணீர்லாம் இப்போ தண்ணி ஒவ்வொரு தண்ணி ஊற்றி தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. உத்தரணியால் எடுத்து ஊற்றுவாங்க. தண்ணி நிறைய வேணுங்கிறதுக்காக தண்ணிக்கு தான் சுவாமிக்கு குடங்குடமாக அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் முக்கியம் சுவாமிக்கு அபிஷேகம். அப்படி இந்த தண்ணி பத்திரம், புஷ்பம், பழம், தோயம் இது கொடுத்தா போதும். பக்தியா பிரயத்தரி, அது பக்தியோடு கொடுக்கணும். தரகம் பக்தி உபகிருத்தம் அஸ்ராமி பிரயத்தாத்மனக, பக்தியோடு கொடுக்கணும். அப்போ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தான் பகவான் கிருஷ்ண பகவான் சொல்கிறார். பக்தி இல்லாமல் கொடுத்தா பிரயோஜனம், நம்பிக்கை இல்லாமல் கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. திருநாரையூர்னு ஊரில் நம்பி ஆண்டார் நம்பின்னு ஒரு அர்ச்சகருடைய மகன். ஒரு அர்ச்சகர் ஒரு நாள் கல்யாணத்துக்கு எங்கேயோ வெளியூர் போயிருந்தார். இவனை நம்பியை கொண்டு போய் கூப்பிட்டு, நீ கோவிலில் போய் பூஜை பண்ணிட்டு வாடா, பிள்ளையாருக்கு பொல்லா பிள்ளையார்னு பேர். அந்த பிள்ளையாருக்கு பேர் பொல்லனா தொலை போடாத அப்படியே படிச்சிருக்குமா. அதில் அப்படி அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ண சொன்னான். இவன் எங்கேருந்து போனான், சின்ன பையன். அங்கே போய் அபிஷேகம் பண்ணினான், அலங்காரமெல்லாம் பண்ணினான். இந்த அம்மா சக்கரை பொங்கல் போட்டு கொண்டு வந்தால் அதை கொண்டு போய் கொடுத்து, இவன் பிள்ளையார்ப்பா சாப்பிட்டு பிள்ளையார்ப்பான்னு சொன்னான். ஏன்னா அப்பா அந்த கப்ரானாய சுவாகா அப்பானாய சுவாகா கை காமிக்கிறாரு. அவர் அப்பா எடுத்து ஊட்டி விடுறார், பிள்ளையார் சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னேன். சின்ன பையன். அதனால் சாப்பிடவே இல்லை. அவ்வளோ அழுது போத்தான் கேட்கவே இல்லை. அப்படியே அந்த விக்கிரகத்தில் மண்டையை அப்படியே போட்டு ஒட்டச்சிக்கிறான். ரத்தமாக ஊற்றுறது. உடனே பிள்ளையார் நில்லு நம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பிள்ளையார் சக்கரை பொங்கல் பூரா எல்லாத்தையும் நைவேத்தியம் பூரா எடுத்து சாப்பிட்ட உடனே இப்போ சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இப்போ கேளு, முதல்லே சாப்பிட்ருக்க வேண்டியது தானே. இப்போ எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சா இல்லையா, அங்கே பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அடிப்பார், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. நீ எதுக்கு இப்போ அங்கே போகிற, நான் சொல்லிக் கொடுக்குறேன் உனக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா கல்வியும் கொடுக்குறேன்னு அவருக்கு ஞானத்தை கொடுத்துட்டார். அவருக்கு பாட்டு பாட ஆரம்பித்தார், புலவர் ஆகிட்டார். அவர் அங்கேருந்து திரும்பி வந்தார். அதுக்குள்ளே அப்பா ஊருக்கு போயிட்டு வந்துட்டார். ஏன்னா இப்போ போனியா பூஜைக்கு பண்ணியா, பூஜை பண்ணு, எங்கே பிரசாதம் காட்டு, பிரசாதம் இல்லை. ஏய் பிரசாதம் என்ன பண்ண சாப்பிட்டியா அப்படின்னு. இல்லைப்பா பிள்ளையார் தான் சாப்பிட்டார் அப்படின்னு.
உண்மையா சொல்லு. நீ தானே தின்ன அப்படின்னு. இல்லப்பா பிள்ளையார் தான் சாப்பிட்டார் அப்படின்னு. ஏய் வேற இன்னொரு சக்கரை பொங்கல் போட்றி எப்படிடா? சக்கரை பொங்கல போட்டு இங்கேருந்து கொண்டு போய் மறுபடியும் கொண்டு போய் அந்த பிள்ளையார்ட்ட குடுத்து, "பிள்ளையார்ப்பா சாப்பிடு பிள்ளையார்ப்பா, இல்லாட்டா எங்க அப்பா என்ன அடிப்பார் பிள்ளையார்ப்பா" அப்படின்னு சொன்னார். சொன்னேன். எங்க அப்பாவ தள்ளி நிற்க சொல்லு அப்படின்னு. அப்பா கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு அப்படியே ஓரக்கண்ணால பார்த்துட்டு இருந்தார். பிள்ளையார் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டார். இவனும் தனியா தான் நிற்கிறான். கவனிக்கிறான். "நீ தள்ளி வா, நீ தள்ளி போ" அப்படின்ட்டார். எல்லாத்தையும் சாப்பிட்டார். அப்பதான் அவர் செஞ்சு ஆஹா! அப்படின்னு. அது எதுக்கு அந்த நம்பிக்கை, அந்த குழந்தைக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, அந்த இருக்கணும் நமக்கு. அவ்வளோ ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தா நமக்கு கிடைக்கும். அவருக்கு அப்பாவுக்கு நம்பிக்கை இல்ல. பூஜை பண்றா இருந்தாலும் அவருக்கு நம்பிக்கை இல்ல. அதனால அவருக்கு எனக்கு தெரியல. நம்பிக்கை இருக்கு. அதனால இவருக்கு எனக்கு தெரியும். அதுதான் சுவாமி நமக்கு நம்பிக்கையோட நம்ம செஞ்சோம்னா, நமக்கு ப ப பகவான் அருள் பண்ணுவார். அதேமாரி ஒருத்தன் வந்து இப்ப காசியில தவம் பண்ணிட்டு இருந்தான். ம அப்ப நாரத முனிவர் அங்க வந்தார். "சுவாமி எனக்கு அம் இந்த பிறவியில மோட்சம் கிடைக்குமா? அப்படிங்கிறத கேட்டு சொல்லுங்க" அப்படின்னு சொன்னோம். அவர் சொன்னார், "இதோ இந்த வன்னி மரம்னு சொல்றது. ரொம்ப லேசா புளிய மரம் மாரி சின்ன சின்ன இலையா இருக்கும். இந்த மரத்தில எத்தனை இலை இருக்கோ, அத்தனை வருஷம் கழிச்சு தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும்" அப்படின்னு சொன்னான். உடனே அவன், "ஐயோ!" அப்படின்னு ஆத்துக்குள்ள கங்கையில குதிச்சுட்டான். உடனே சிவபெருமான் வந்து அவனுக்கு தாங்கி அவருக்கு தரிசனம் குடுத்தார். இந்த நம்பிக்கை. ஏன்னா இவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அதனால அவருக்கு கிடைச்சது. வேணும் அப்படிங்கிற ஆர்வம், அவ்வளோ ஒரு ஈடுபாடு, தாகம் இருக்கணும். அது இருந்ததுனா நமக்கு நிச்சயம் கடவுள் அருள் கிடைக்கும். அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்ல. அது அந்த நம்பிக்கை தான் அதுக்குள்ள பாஸ்வேர்டு, கோட் வேர்ட். அதாவது இப்ப கடவுள் வந்து தன்னை கும்பிடுறவனுக்கு எல்லாம் குடுக்குறது, செய்றது அப்படின்னா மத்தவனுக்கெல்லாம் செய்றதுன்னா நான் கட்சிக்காரர் மாரி தானே. அவருக்கு இதெல்லாம் செய்ய முடியலாமா? அவருக்கு என்ன வித்தியாசம்? கட்சிக்காரங்களுக்கு என்ன வித்தியாசம்? நல்லவரா அவர்? அவர கும்பிடலாமா? அப்படி கிடையாது. அந்த ஒவ்வொரு சிஸ்டம், பிரபஞ்ச சிஸ்டம் ஒண்ணு வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்யூட்டர்னா அதுக்கு ஒரு கோட் வேர்டு, பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா? அந்த மாரி இதுதான் நம்பிக்கை தான் அதுக்கு பாஸ்வேர்டு. அந்த மந்திரங்கள் தான் அதுக்கு கோட் வேர்டு. அத பயன்படுத்தினா நம்ம அந்த சிஸ்டம் வேலை செய்யும். அவ்வளோதான். அதான் கடவுள் இப்ப ஊருணி கட்டி வச்சிருக்காங்க. அதில போய் குளிச்சோம்னாக்கா, நமக்கு இப்ப வெட்டி வச்சிருக்காங்க. அங்க நமக்கு குளிச்சோம்னா உஷ்ணம் நீங்கும், அசுத்தம் நீங்கும். நமக்கு ம ஆரோக்கியம் ஏற்படும். ம த த நமக்கு குளிர்ச்சி ஏற்படும். அந்த உஷ்ணம் நீங்கும். அதேபோல கேணி வெட்டி வச்சிருக்காங்க. அங்க போய் தண்ணி குடிச்சோம்னா நமக்கு தாகம் நீங்கும். நம்ம அத செய்யல அப்படின்னாக்க, அதுக்கு வெட்டி வச்சவன் நான் பொறுப்பு. அதுக்கு இல்லையா? அவன் பொறுப்பு இல்ல இல்லையா? அதுமாரி சூரிய வெளிச்சம் இருக்கு. இந்த சூரிய வெளிச்சத்தில நம்ம கந்தசஷ்டி கவசமும் படிக்கலாம். ஒருத்தன கத்தியாலயும் குத்தலாம். அதுக்கு அந்த சூரியன் பொறுப்பு இல்ல. அதுமாரி அது சிஸ்டம். அந்த சிஸ்டம் வேலை செய்யணும்னா, இந்த நம்பிக்கை அதுக்கு வந்து நமக்கு இந்த மந்திரங்கள் இதெல்லாம் நமக்கு அவசியம் வேணும். அதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்றது தான். அந்த மாரி பக்தி நாம முறைப்படி இந்த பக்தி செய்யணும். அந்த அன்பு இருக்கு. அன்பு தான் "அன்பும் சிவம் 2 நண்பர் அறிவிலார். சீவம் சிவம் 2 நண்பர் அறிவிலார்" அப்படின்னு சொன்னார் இல்லையா? திருமூலர். அப்படி அந்த சரி அன்பு இருக்குன்னா, அன்பை எப்படி காட்டுறது? எடுத்து காட்ட வேண்டாம? காட்டுறதுக்கு நாம அதில அன்பே சிவம் இறைவன் அமர்ந்திருந்தாருன்னு சொல்லிட்டார். அதுதான் தப்பா போச்சு. அதனால எல்லாரும் பெரியவங்கலாம் உட்கார்ந்தே இருந்தாங்க. அப்போ உட்கார்ந்திருந்தா போற எல்லாரும் அவங்கள தேடின்னு வந்துருவாங்க. இப்போ மலை முகமதுவ தேடி போகாது. முகமது தான் மலைய தேடி போகணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாரி நாம பெரியவங்கலாம் குழந்தைகள் தப்பு செஞ்சா பெரியவங்க தானே அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்படி இப்ப பெரியவங்க வயசானவங்க எடுத்து சொல்லணும். எங்க மாரி ஆசிரியர்கள், இப்ப குருமார்கள் தான் அத எடுத்து சொல்லணும். அதனால எங்க விஸ்வ இந்து பரிஷத்து, இந்த சாதுக்கள் சன்னியாசிகள் சங்கம், இவங்க அகில பாரத திரவியர் மாநாடு அவங்களாம் எங்களுக்கு என்ன கட்டளை சொல்றாங்கன்னாக்கா, நீங்க வந்து வீடு வீடா போங்க. எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துங்க. எல்லாரும் கூடுற இடத்துல நீங்க வந்து நம்ம மதத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுங்க. மதத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க. அப்படின்னா அப்பதான் நம்ம மதத்தை காப்பாற்ற முடியும். இல்லாட்டா மைனாரிட்டியா போயிடும். ஜிஸ்யா வரி கட்டணும். இல்லாட்டா முஸ்லீமா மாறணும். பஸ்ஸில் பாருங்க எல்லாம் அப்படியே கருப்பு துப்பட்டாவை போட்டுன்னு போறாங்க. அதேமாரி முஸ்லீம்கள்ல பாருங்க, அவன் வந்து கல் உடைக்கிற இடத்துக்கு போறான். அங்க போய் ஜூஸ் வாங்கி குடுக்குறான். கேக் வாங்கி குடுக்குறான். இந்த சிலுவைய கட்டிக்க அவனுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறான். இந்த பைபிள படிங்கிறான். அப்படியே மதத்த மாத்திடுறான். அதேமாரி இவங்கெல்லாம் எல்லாம் அந்த வரதட்சணை கொடுமை, அதுக்காக வேண்டி தீண்டாமை இதெல்லாம் வந்து அதனால வந்து அவங்கலாம் என்ன பண்றாங்க, இங்கேருந்து போய் மத்த சேர்ந்த இவங்கள கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்படி பாதாளத்தில போயின்னு இருக்கு நம்முடைய ஹிந்து தர்மம். அதை மாற்றணும். அதனுடைய விசேஷத்தை நம்ம எடுத்து சொல்லணும். முதல்ல புரிய வைக்கணும். அப்புறம் அதன் மூலமாக நமக்கு அதனுடைய வளர்ச்சியை உண்டு பண்ண வேண்டும். அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம்.
அதுதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் நீங்கள் எடுத்து சொல்லணும். பிள்ளைகளுக்கெல்லாம் முதல்ல அந்த வார வழிபாடு நடத்தணும். அவங்களெல்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு வரணும். வந்து அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த பையங்களுக்கெல்லாம் உத்ராட்சம் போட்டுக்க சொல்லணும். இந்த கழுத்தில் உத்ராட்சம் ரஜினிக்காகவாது உத்ராட்சம் போட்டுக்க மாட்டானா? நிறைய இந்த உத்ராட்சம் வாங்கி வச்சுருக்கோம், சிவப்பு கயிறு வாங்கி வச்சுருக்கோம். அது எல்லாருக்கும் போட்டுக்க சொல்லுங்க. அப்படி போட்டு சொல்லணும். இந்த பச்சை மரத்து ஆணி மாதிரி அவங்க மதத்தில் நம்முடைய பழக்கத்தை பற்றி எடுத்து சொல்லணும். இதேமாரி இந்த 5 பூஜை சொன்னேன். அதே போல் தேவ யஜ்ஞம்னு சொன்னேன். பித்ரு யஜ்ஞம். தாய் தகப்பன் நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நம்மளை வளர்த்துருக்காங்க, நம்மளை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நமக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அப்பா அம்மாவுக்கு அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு, அவங்களுக்கு துணி வாங்கி கொடுத்து, மருந்து வாங்கி கொடுத்து, அவங்களெல்லாம் நல்லா கவனிக்கணும். அதுக்கு வயதான காலத்துலேயும் அவங்கள முதியோர் இல்லத்துக்கு அனுப்பக்கூடாது. அவங்க வீட்டில் நல்லா கவனிக்கணும். அப்புறம் அவங்க மறைஞ்சதுக்கப்புறமும் அந்த திதி இன்றைக்கி நினைவு நாள் அன்றைக்கி அவங்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் செய்யணும். ஏன்னா அன்றைக்கி அவங்களுக்கு பர்மிஷன் உண்டாம். அங்கேருந்து நம்ம நாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்களாம் அவங்க. அப்போ நான் எவ்வளோ நாள் இவங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், இவங்களுக்கு இவன் கொஞ்சம் கூட எனக்கு மேலே என்ன மறந்துட்டான் பத்தியா அப்படின்னு அவங்களாம் வருத்தப்படுவாங்க. அதனால் இந்த திதி தர்ப்பணம் இதெல்லாம் செய்யணும். அது வந்து பித்ரு யஜ்ஞம் அப்படின்னு பேர். அடுத்தது மனுஷ யஜ்ஞம், மனிதனுக்கு செய்ய வேண்டியது. அதுதான் நம்ம மறந்துடும். அதுதான் இந்த சமூக சேவை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் பூத யஜ்ஞம் அப்படின்னு நம்ம பூதன் பஞ்ச எல்லா உயிரினங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய உதவி. மனுஷா போயிருந்தபோது அங்கே பசங்கள்லாம் அங்கே சொன்னாங்க, நீங்களாம் ஆடு மாடு கோழியெல்லாம் நீங்கள் வந்து கும்பிட்றீங்க, அதனால் நீங்களாம் முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சாமி அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஆமாம், ஆடு மாடு எல்லாத்தையும் வெட்டக்கூடாது, அதுகளெல்லாம் அதுவும் கடவுளுடைய படைப்பு, அதுவும் கடவுளுடைய குழந்தைகள், அதெல்லாம் பூஜை பண்ணணும், கத்தம் பூஜை பண்ணுறோம், தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி அந்த கோபூஜை பண்ணணும். பசுமாட்டுக்கு யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை சொல்கிறான் இல்லையா? ஒரு புள்ள பிடிங்க கொண்டு போய் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பசுமாட்டுக்கு கொண்டு போய் கொடு, கோபூஜை பண்ணு. நான் நன்றி உள்ள பிராணி, அதுக்கு ஒரு பிடி சாதத்தை வை, காக்காக்கி சாப்பாடு போடு. அந்த பிராணிகளுக்கு எல்லா பிராணிகளுக்கும் நமக்கு நாம் உதவி பண்ணணும். அதை அது காமிக்கிறதுக்காக தான். அந்த வசதி உள்ளவங்க நிறைய பெரிய அளவில் கோசாலையில் கொண்டு போய் கோபூஜை பண்ணலாம். இப்போ வயசு இது வசதி உள்ளவங்க அந்த மாதிரி இதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அதெல்லாம் உருவப்படுத்தி வச்சுருக்காங்க. இது சன்னியாசிகளுக்கு அவ்வளோ சிம்பிளாக சொன்னது. வசதி உள்ளவங்க நிறைய அதெல்லாம் செய்யணும். அப்படி இந்த பூத யஜ்ஞம், அதே போல் ரிஷி யஜ்ஞம். ரிஷிகள் வந்து நமக்கு நல்ல சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கறனால, நீதி நூல்களெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கறனால தான் நம்மளாம் துப்பாக்கி இல்லாமல் நடமாட முடியுது. பல நாட்டில் துப்பாக்கி வச்சுருந்தா நடமாடிட்டு இருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் அந்த யுத்த காலத்தில் அந்த துறவிகள் கூட, பௌத்த துறவிகள் கையில் துப்பாக்கி தான் வச்சுட்டு இருந்தாங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுது, நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னாக்க நமக்கு வந்து அதுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா? அதனால் அந்த திருக்குறள், திருவாசகம் இதெல்லாம் படிக்கணும். அதுதான் நமக்கு அவங்களுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. அதனால தான் அதை நம்ம படிக்க சொல்கிறோம். அதுதான் தேவர்களுக்கு, ரிஷிகளுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜை. பூத யஜ்ஞம் சொல்லிட்டோம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம். இப்படி 5 யஜ்ஞம் பூஜை நீங்கள் செய்ய வேண்டியது. அதே போல் 5 பாவங்கள் செய்யக்கூடாதவை, பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எதாவது? பிரம்மஹத்யா கொலை, சுராபானம் கள்ளு குடிக்கிறது மகா பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்தேயம் திருட்டு, குர்வங்கநாகமக தவறான காமம். இது 4 தான் வருது. 5வது எது அப்படின்னா சம்சர்கச்சாபி தைஸ்தக, அவங்களோட கூட இருக்கிறது, அவங்களுக்கு ஓட்டு போடுறது. கள்ளு கடையை திறந்து வச்சுருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அதுதான் மகா பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலை சொல்ல மாதிரி நினச்சிக்கல, நீங்கள் வந்து அதனால் எவ்வளோ கெடுதல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். ராஜாஜி ஒரு வயசில் இருந்தபோது இதில் சேலத்தில் முதலாக மதுவிலக்கு கொண்டு வந்தாராம். அப்போது அங்கே கலெக்டர் இருந்தவங்களாம் கேள்வி பண்ணாங்க, இவர் எப்படி இது செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே 4 மாதத்தில் அங்கே உள்ள ஏழை தினங்களோட வருமானம் வந்து 40 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு போட்டார். அதுமாரி இங்கே இப்போ பேப்பரில் எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் விழுந்து கிடக்கான், தண்ணி அடிச்சுட்டு பேப்பரில் எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம். அதுலேருந்து காசு இல்லைங்கிறதுக்காக அம்மாவை வெட்டினா, அப்பாவை வெட்டினா, குடி போதையில் கணவனை வெட்டினா, மனைவி கொண்டா அப்படின்னு எவ்வளோலாம் வருது. இந்த எல்லா பாதத்துக்கும் பஞ்சமஹாபாதத்துக்கும் முக்கியமான பாதகம் இதுதான் அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் அதை பற்றி நீங்கள் சிந்திச்சா இதை மாற்ற முடியும். பெண்கள் நினச்சா மாற்ற முடியும். எப்படிங்கிறது நீங்கள் சிந்திங்க. உங்களை சிந்திக்க தூண்டுறது தான் எங்களோட வேலை. ஏன்னா நாங்கள் சொல்கிறது இப்போ உங்களுக்கு பரிசமாக இருக்காது. உங்களுக்கு எது பரிசமாக இருக்கோ அதை நீங்களே சிந்திங்க, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு எப்படி முடியுங்கிறது எங்களுக்கு உங்கள் சக்தி என்ன எங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனால் நீங்கள் அதை சிந்திக்கணும். சிந்திக்க தூண்டுறது தான் எங்களோட வேலை. அப்படி இந்த பஞ்சமாமம் செய்யக்கூடியது 5, செய்யக்கூடாதது 5.
இந்த 10 கட்டளை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம கடைப்பிடிச்சாலே போதும். வேறு பெருசாக ஒன்றும் கடைப்பிடிக்க வேண்டாம். இன்னும் 32 தர்மம் மனு தர்ம சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. மனுநீதி அப்படின்னு ஜீவானந்தம் எழுதினார். அவங்க கம்யூனிஸ்ட் புத்தகம் அதிலே வந்திருக்கு. அழகாக தமிழில் இருக்குது. அதை படித்து பார்த்தாலும் மனு தர்ம சாஸ்திரத்தை அழகாக நீங்கள் படித்து இது பண்ணலாம். மனு தர்மம்னா ஒன்று அது கூடாதுன்னு சொல்கிறாங்க. மனுநீதி மனு தர்மம் தான் பகவான் தான் சொல்கிறார். சூரியன் இஷ்வாக்கு அரசன் மனு தர்ம சூரிய வம்சத்து அரசனுக்கு சொன்னால் அவன் வந்து இப்போ இதுக்கு மனுவுக்கு சொன்னான், இப்படி பரம்பரையாக வந்தது இந்த தர்மம். அது சகாலேனேக மகத்தா யோகோனுஷ்ட பரந்தபக, அது கால தானே ரொம்ப அழிஞ்சு போச்சு, அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் இந்த தர்மத்தை, ஹிந்து தர்மத்தை போதிக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு. அதனால் அதைத்தான் நாம் எல்லாருக்கும் நினைவுபடுத்தணும். அதில் இந்த இப்போ இந்த ஜாதி வர்ணாசிரம தர்மம் சொன்னால் ஜாதி அது வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேண்டாம் அதுதான் இப்போ ரொம்ப. ஆனால் அவர் சொல்கிறது குணகர்ம விபாகசக, பிறவி குணம், பரம்பரை குணம், கர்ம அவனுடைய தொழில், இந்த அடிப்படையில் தான் சாதுர்வர்ணமயா சிருஷ்டம், 4 ஜாதி என்னால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு தான் பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. இப்போ இருக்கிற 4,04,000 ஜாதிக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ பழம் அப்படின்னா அதில் வாழைப்பழம் அப்படின்னா அதில் செவ்வாழை, பச்சை வாழை, ரஸ்தாளி வாழை, நிறைய வகை இருக்கு இல்லையா? அதே போல் மாம்பழம் அப்படின்னா மல்கோவா பழம், ருமேனியா பழம், காசாலட்டு, எத்தனை வகை வச்சுருக்கான். அதுமாரி மனுஷன்லேயும் எப்படி இல்லாமல் இருக்கும்? மனுஷன்லேயும் அந்த குணம் இருக்கும் இல்லையா? அந்த பிறவி குணம் இருக்கும் இல்லையா? அதைத்தான் இப்போ ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும்? அறிவு வேணும், கல்வி வேணும். அதுக்கு பொருத்தமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தா அறிவுள்ளவன் யார்? இந்த பிராமணன், மூளை ஜாஸ்தி. அதே சமயம் சோம்பேறி, ஒரு வேலையும் உடம்பு உழைப்பு, உடலை வருத்தி எந்த வேலையும் செய்ய மாட்டான். அதே சமயம் நான் அடித்தடிக்கு போக மாட்டான், பயந்தாங்குடி. அடித்தடிக்கெல்லாம் போக மாட்டேன், எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்குவான். அதனால் இப்படி உள்ளவன் யார், இதுக்கு பொருத்தமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தான். இந்த பிராமணனை போடு அப்படின்னு சொன்னான். உலகியல் கல்வியும் சரி, அறிவும் சரி, ஆன்மீக அறிவும் சரி, ரெண்டும் பொருத்தமானவன் தான், போடு அப்படின்னு போட்டான். அதே போல் நாட்டுக்கு காப்பாற்றுறதுக்கு அங்கே படை வேண்டாமல், அங்கே எல்லையில், இந்தியா எல்லையில் அவங்க உயிரை கொடுத்து அங்கே இது பண்ணிட்டுருக்கனால, யுத்தம் பண்ணிட்டுருக்கறனால தான் நம்ம இங்கே திருவிழா கொண்டாடுறோம். அங்கே அவங்க புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லி உட்காந்துருந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஒரே நாளில் வந்து நம்ம கோவிலில் பூரா அழிச்சிட மாட்டாங்களா? நம்ம இந்து தர்மம் பூரா இல்லாமல் போயிடாத. அதனால் அதை நம்ம முதல்ல யுத்தம் வேணும், யுத்தத்துக்கு ஆள் வேணும். அது யாருன்னா க்ஷத்ரியன், அவனை போடு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இப்போ பணம் வேண்டாமா? இதெல்லாம் வாத்தியாருக்கு கூலி கொடுக்கணுமே, யாகம் கும்பாபிஷேகம் கட்டணும், கோவில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், இதுக்கெல்லாம் யாகம் பண்ணணும், பணம் வேணுமே. இவங்க மிலிட்ரிக்கு ஆள் கொடுக்க வேண்டாமா? படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா? அதுக்கு பணங்கிறதுக்கு எங்கே போகிறது? அதுக்கு நல்ல வரி கட்டுறது, வரி வந்தால் தானே கட்ட முடியும், வருமானம் வரும். அதுக்கு யார்? நல்ல வைசியர்கள் அவங்க வேணும் அப்படின்னு வைசியர்கள் ஒருத்த வச்சான். அதே போல் சரி, பணத்தை எடுத்து சாப்பிட முடியுமா? முடியாதே. அதுக்கு இது சாப்பாடு வேணுமே, அதுக்கு உழவன வையி அப்படின்னு உழவன சொல்லுவாங்க. அப்புறம் கேட்டு வீடு வேண்டாமா? அது இதெல்லாம் வேண்டாமா? அதுக்கு தச்சாசாரி, கொல்லாசாரி இதெல்லாம் வச்சாங்க. குண கர்ம விபாகசக அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் இப்போ இருக்கிற ஜாதிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் எல்லா கட்சியிலையும் ஜாதி ஓட்டு தான் ஜெயிக்கிறது, அது வேறு விஷயம். அப்படி இருக்கு போயிட்டோம், அது அப்படியே போயிட்டோம். எல்லாம் உங்கள் சொந்த விஷயம், அது நாங்கள் நேரடியாக தலையிடுறது இல்லை. ஆனால் இதுவரையில் எந்த கவர்மெண்ட்டும் நேரடியாக நமக்கு உதவி பண்ணதில்லை. இப்போது நமக்கு ஒரு நல்ல காலம் ஏற்பட்டிருக்கு இந்து தர்மத்துக்கு, அது நீங்கள் புரிஞ்சுட்டா சரி. அப்புறம் இந்த நம்முடைய இந்த சனாதன தர்மத்தில் முக்கியமாக இந்த தீண்டாமைன்னு ஒரு ஆமை வந்து பூந்துட்டுருக்கு. நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன், இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஓரளவு பார்க்கும்போது இந்த உணவு பழக்கத்தினால தான் இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஊகிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறத வச்சு தான் புத்தர் காலத்துலேருந்து வள்ளலார் எல்லாரும் வந்து அந்த மதத்தை, நம்ம மதத்தை கண்டித்து எதிர் கட்சி உண்டாக்கியிருக்காங்க. அதனால் இந்த வேத காலத்தில் முதல்ல இல்லை, எதிர்வேத காலத்தில் பஞ்சபூதங்களை தான், இயற்கை சக்திகளை தான் வழிபட்டாங்க. அப்புறம் இந்த எதிர்வேத காலத்தில் இந்த கெட்ட பழக்கம், இந்த இதை வெட்டுறது அப்படிங்கிற பழக்கம் வந்துடுது. அதனால தான் இவங்க இந்த அஹிம்சையை கடைப்பிடிக்கலை இவங்க. அதனால தான் இந்த மதத்துக்கு சோதனையை ஏற்பட்டது. அதே போல் இந்த அதுதான் முக்கியமான காரணம். அதை தவிர அந்த உணவு பழக்கமும் கூட, இந்த சுனிச்சைவ சுபாக்கேத்த பண்டிதாக சமதர்சினக
நாயை உண்ணுபவன் எல்லாரையும் நான் வந்து அறிவாளி சமமாக கருத வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ அது அந்த காலத்தில் இருந்திருக்கு, அந்த வேற்றுமை இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதை கண்டிச்சிருக்கார் சுவாமி, கண்டிச்சிருக்கார். நம்ம நம்ம ஆதிசங்கரை பாடுறார், நான் ஆத்மாங்கிற உணர்வு யாருக்கு இருக்கோ அவன் வந்து சண்டாலோ ஜிதோத்து குரு தேஷாம நிஷாம அவன் தான் என்னுடைய குரு அப்படின்னு ஆதிசங்கரை பாடியிருக்கார். அதனால் இந்த கண்டிச்சிருக்கார் அவர். அதாவது ஆதிசங்கர் இங்கேருந்து ஒற்றை சந்து பாதை, ரொம்ப குறுகலான பாதை, இப்போவே கஷ்டம், அந்த காலத்தில் இன்னும் எவ்வளோ கஷ்டம்னு இப்போ யூகிச்சுக்குங்க. அங்கே ஒரு வேடன் தான் வலையெல்லாம் போட்டுட்டு ஒரு நிறைய தரம் வரணும், கிட்ட வந்தாலே ஒரே நாட்டமாக நாடுறது. ஒரு ஆள் தான் அங்கே போக முடியும், ஆனால் கொஞ்சம் தள்ளிக்கப்பா, தள்ளி நில்லுப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் கேட்டான், சாமி நீங்கள் யாரை தள்ளி நிற்க சொன்னீங்க? என்ன தள்ளி நிற்க சொன்னீங்களா இல்லை உயிரை தள்ளி நிற்க சொன்னீங்களா? உங்கள் உடம்புல என்ன ரத்தம் சதையெல்லாம் இருக்கோ அதே தான் என் உடம்புலையும் இருக்குது. உயிருங்கிறதுக்கு அதுக்கு வந்து தூய்மையானது தானே, அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் எதுக்கு என்ன தள்ளி நிற்க சொன்னீங்க, எதை தள்ளி நிற்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். அவ்வளோதான், அவன் காலில் விழுந்துட்டார். அப்படி ஆதிசங்கரர் பாதிச்சிருக்கார், அந்த தீண்டாமையை கண்டிச்சிருக்கார் அவர். அப்போ அவன் காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் பட் எப்போ ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. பயிர் போடுறோம், அதில் இந்த களையெல்லாம் சேர்ந்து முளைச்சிடுறது, அந்த களையெல்லாம் பிடிங்கி எரியணும், அப்போ தான் நம்ம அந்த பயிர் வளரும். அப்படி இந்த தீண்டாமைங்கிறது தான் இந்த உணவு கட்டுப்பாட்டை வச்சு தான் உணவு இப்போ கடலெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துருக்காங்க. அதனால தான் இது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் இப்போ வந்து அதெல்லாம் இப்போ விட்டுடுறது நல்லது. ஏன்னா இப்போ வந்து அது உங்களுக்கு சொந்த விஷயம், அதில் நாங்கள் அதிகமாக தலையில் விரும்புறதில்லை. அதேமாரி இந்த இதெல்லாம் ஜீவஹிம்சை எல்லாம் பண்ணுறாங்க. இந்த காளி மாரியம்மன் இதுதான் ரொம்ப கோவில் நிறைய இருக்குது. சிவன் கோவில் இல்லாத ஊர் நிறைய இருக்கும். காளிமன் மாரியம்மன் கோவில்லாம் இல்லாத ஊரே இருக்காது. ஏன் அப்படின்னா அங்கே தான் இவங்க இஷ்டத்துக்கு இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வெட்டலாம், எல்லாம் சாப்பிடலாம், அதுக்கெல்லாம் அனுமதி உண்டு. அதுக்காகத்தான் அவங்க அந்த மாதிரி சிவன் கோவிலில் விஷ்ணு கோவிலெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போயே தெரிஞ்சிட்டாங்க. அதனால சிவன் கோவில் விஷ்ணு கோவில் சைவ இதுகளை ஆலயங்களை ஏற்படுத்தினாங்க. அந்த நாயன்மார்களில் எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. அந்த தீண்டாமையெல்லாம் கூடாது, ஏற்றத்தாழ்வு கூடாது அப்படிங்கலாம் எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள் அதெல்லாம் பெரியவங்களாம் நிறைய சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் நம்ம அதை பெரியவங்க சிலவப்பமே தவிர அதை கடைப்பிடிக்கணும். வள்ளுவருக்கு சிலவப்பானே தவிர வள்ளுவருடைய கல்லுண்ணாமை அதை அதிகாரத்தை யாராவது இப்போ நினைக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கசாப்பு கடை, எங்கே பார்த்தாலும் மது கடை. திருவள்ளுவர் வந்தார்னா அவங்க விழாவுக்கு வந்தார்னா ஓடியே போயிட மாட்டாரா? அந்த மாதிரி அதில் என்ன பிரயோஜனம்? அந்த கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் அதை முறையான ஒரு சாஸ்திரங்களையோ அறிவில் முறையான அறிவை, நூலறிவு, ஆன்மீக அறிவு, உலகியல் அறிவிலையும் அதை வந்து அதையும் சரிப்படுத்தணும், அதை சிறப்பு கொண்டு வரணும், அதை சிறப்பாக வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அந்த மாதிரி இந்த வெட்டுறது அப்படிங்கிறது அது வந்து சரியா தவறா அப்படின்னு கேட்டாக்கா அது கூட அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாஸ்திரங்களில் வேதங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீ தனியாக அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கனகதாசர்னு ஒரு பெரிய பக்தர், அவர் வந்து காசிக்கு போகணுன்னு கிளம்பி போனார். இப்போ ராத்திரியில் ஒரு வீட்டு திண்ணையில் படுத்திருந்தார். அந்த வீட்டில் இருந்த பொம்பளை அங்கேருந்து வந்து தட்டி எழுப்பி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு கேட்டான். அவர் கழுத்தில் தாலி இருந்தது. அம்மா உன் கழுத்தில் தாலி இருக்குது, உன் புருஷன்கிட்ட போய் பேசு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட போய் நான் சன்னியாசி, என்கிட்ட வந்து பேசாத அப்படின்னு சொன்னார். உடனே ஊர்னு போய் உள்ள புருஷனோட தலையை வெட்டி அங்கேருந்து கொண்டு வந்து ஏதோ என் புருஷன் தட்டு போயிட்டான், இப்போ நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு. ஐயோ இது என்ன பேயா பிசாசா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருந்து ஓடினார். இவன் என்ன பண்ணா அந்த தலையை அப்படியே கையில் எடுத்துன்னு வந்து மொத்தமாக ஓடி வரான். இங்கே பாருங்கள், இந்த ஆள் என்னோட புருஷனை கொண்டுட்டான், என்ன கைப்பிடிச்சி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ஓடி வந்தான். எல்லாரும் அங்கேருந்து ஓடி வந்தாங்க, அவரை பிடிச்சிட்டவுடனே இப்போ என்ன பண்ணுறது இவனை அப்படிங்கிற, இவனோட இடது கையை வெட்டிப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். உடனே அதேமாரி வெட்டிட்டாங்க. வெட்டினோடனே இவர் அந்த கையில் எடுத்து, ஐயோ பாண்டுறங்கா, உன்னை ஒரு நாளைக்கு மறந்ததுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, நான் இனிமேல் ஒன்றை மறக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடினார். பாண்டுரங்கன் அங்கேருந்து ஓடி வந்து இவருடைய அந்த கையை ஒட்ட வச்சு சரி பண்ணிட்டாரான். இப்போ சந்தோஷம் தானே அப்படிங்கிற. ஆமாம், இப்போ கேளு, அப்போ அவங்களாம் வெட்ட வந்தபோது நீ வந்து வெட்டாமல் தடுத்துருக்கலாம்ல, காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். முடியாதுப்பா. ஏன்ப்பா அப்படின்னா, போன ஜென்மத்தில் பிராமணா இங்கே இப்போ குளிச்சுட்டு சந்தியாவந்தம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஆலமரத்தடியில் அந்த பக்கமாக ஒரு கசாப்புக்காரன் அந்த மாட்டை, ஒரு பசு மாட்டை துரத்தின்னு வந்தான். அது போய் இந்த மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சுன்றது, ரொம்ப லேசாக கவனிச்சுன்றது. இப்போ இவர் இந்த பக்கம் மாடு வந்ததா அப்படின்னு கேட்டான். இப்போ இந்த இடது கையை அப்படி காமிச்சாரான். அதை இந்த மாடு பார்த்துடுச்சு. உடனே இவன்
அந்த மாடு தான் அவன் போய் வெட்டிட்டான் அந்த மாட்டை. அந்த மாடு தான் இந்த பொம்பளையா வந்து இவருக்கு இந்த தண்டனை கொடுத்தேன். அந்த இடது கையை கொடுத்தது இல்லையா, அந்த இடது கை காமிச்சு அதுக்கு அந்த இடது கை மட்டும் வெட்ட சொல்கிறது. அதே போல் அந்த கசாப்புக்காரன் தான் இவருடைய புருஷனாக பிறந்திருந்தானா அவனுடைய தலையை தான் அதை வெட்டுது. அப்புறம் அந்த அம்மாவும் இறந்து போயிடுவா. ஆக இந்த கணக்கு சைக்காலஜி பாராசைக்காலஜி படி அந்த உயிர்கள் வந்து பழி வாங்கிறது அப்படிங்கிறோம். இந்த புலால் உண்றது அதனால தான் இந்த ஜாதி வேற்றுமையை உண்டாடுது. அது இந்த உயிர்கள் வந்து பழி வாங்குறது பாராசைக்காலஜி படி. அதனால் நாங்கள் வந்து விஞ்ஞான ரீதியாக சொல்கிறோம். அதனால் அப்புறம் அதுவும் பரவாயில்ல அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். அதை பற்றி நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பலை. ஆக நாம் நம்முடைய தர்மம் ரொம்ப இந்த தர்மம் மிக சிறந்தது, நமக்கு மிகவும் அவசியமானது, அதை நாம் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு நாம் அதனுடைய பெருமையை பற்றி குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும். வார வழிபாடெல்லாம் செய்யணும். குழந்தைகளுக்கு திருவாசகம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். முருகன் அந்த தமிழ் கடவுள் முருகன், அதுக்காக அந்த கந்தசஷ்டி கவசத்தை நாம் பாராயணம் பண்ண சொல்கிறோம். அந்த கந்தசஷ்டி கவசம் பால்தேவராயருங்கிறது பண்ணினது. அதை வந்து அவருக்கு அல்சர் கேன்சர் ஏற்பட்ட நோய். அதனால் தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறது பெரிய பாவமாச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம், கங்கையில் போய் குதித்தோம்னா அந்த பாவமும் சேர்ந்து கங்கையில் போயிடும். ஆனால் கங்கைக்கு அவ்வளோ தூரம் இவரால் போக முடியாது. பக்கத்தில் உள்ள கடற்கரையில் உள்ள திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் போய் கடலில் குதிச்சிருவோம் அப்படின்னு ஓடி வந்தார். அப்போ வரும்போது அங்கே நிறைய பேர் காவடி எடுத்து போயிட்டு இருந்தாங்களாம், பால் காவடி இதெல்லாம். எதுக்கு காவடி இருக்குதுன்னு கேட்டார். எனக்கு அந்த நோய் தீர்ந்தது, அதுக்காக கடவுள் இருக்கும், இந்த குத்தம் நீங்கள் ஒன்று இப்போ வேண்டினோம் நீங்கி போச்சு, அதுக்காக காவடி இருக்குன்னு சொன்னேன். அப்படியா, அப்போ நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அப்படியே கோவில் திண்ணையில் போய் உட்காந்துட்டு ஓம் சரவணபவ சரவணபவன்னு தியானம் பண்ண ஆரம்பித்தேன். உடனே முருகப்பெருமான் அவருக்கு தோன்றி கவச்சம் பாடு அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த கந்தசஷ்டி கவச்சத்தை பாடினார். இந்த 36 தரம் இவர் பாடின உடனே நோய் தீர்ந்து போச்சான். அதனால தான் இவர் ரொம்ப சிறப்பாக இந்த கந்தசஷ்டி கவச்சம் சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லை, இந்த நான் ஒரு மிஷின் வாங்குகிறோம், மொபைல் வாங்குகிறோம், அது வந்து அதை எது ஃபேன் வாங்கினாலும் எது வாங்கினாலும் அதை வந்து சரியாக இருக்கான்னு செக்கப் பண்ணி தானே வாங்குவோம். நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறோம், 40,000 50,000 கொடுத்து அதை வாங்கி நம்ம உள்ளூர்காரர் தான் தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லி செக்கப் பண்ணாமல் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுறோம். வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் எங்கே வெளியூர் போயிடும் மறந்துடும். அப்புறம் ஒரு 4 மாதம் கழிச்சு அங்கே போட்டு பார்க்கும்போது சரியாக எடுக்கலை. அப்போ போய் இங்கேருந்து எனக்கு சரியாக இல்லை, இது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் வாங்கி வேணாமல், நீ தண்ணியில் போட்டு இதாக நினச்சிருப்ப, நீ கை போட்டு உடச்சிருப்ப அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரி இந்த உடல் எவ்வளோ பெரிய மிஷின். தலை பிரெயின், நெத்தியில் பிட்யூட்ரி, கழுத்தில் தைராய்டு, ஹார்ட்டு, லங்ஸு, உதரவிதானம், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, எத்தனை மிஷின் வேலை செய்கிறது. இது வந்து இந்த மிஷினை நம்ம வந்து செக்கப் பண்ணி வாங்க வேணுமா? நம்ம செக்கப் பண்ணுறதே இல்லை, பண்ணணும். அதுதான் நம்ம சாஸ்திரம். கர்ப்பாதானம்னு பேர், ஜாத்தகர்மான்னு பேர். பிறந்த அன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம் இது. வந்து நான் சொல்கிறது சயின்ஸு. ஏன்னா நோய் தீர்ந்து போச்சு, இப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாக்கா வந்து அதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்காக நான் சொல்கிறது சயின்ஸு. குழந்தை பிறந்த ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே அதை பவர்ஃபுல் ஸ்கேன் எடுத்து பார்த்தாக்கா அதில் உள்ள என்ன மிஸ்டேக் இருந்தாலும் இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிடலாமா. அப்படி நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய மந்திர சக்தியை உபயோகப்படுத்து இந்தாட்சி சிவகவச்சம் எல்லாம் சொல்லி அங்கே காக்கா கா கதிவேல் காக்கா கண்களை 2 கதிவேல் காக்கா அப்படின்னு வருது இல்லையா. அது மாதிரி இதை செஞ்சாக்க அந்த வந்து அந்த குழந்தை நோய் இல்லாமல் எந்த ஊனமும் இல்லாமல் பிறக்கும். அதனால் குழந்தை பிறந்த அன்றைக்கி இந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்கணும். படித்தாக்க 36 தரம் 4 பேர் 9 தடவை படிக்கணும். அப்படிலாம் படித்தா தான் இது செய்யணும். அதெல்லாம் மறந்துட்டாங்க. அதெல்லாம் எடுத்து சொல்கிறது தான் இதோட கந்தசஷ்டி கவசத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாருக்கும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறது தான் தமிழ் புறம் முருகப்பெருமான். இங்கேருந்து முருகன் பக்தர்கள் இல்லாத தமிழ்நாடு தமிழ் கிராமம் இருக்காது. அதனால் கோன்றக்குடிக்கு போகிறவங்க, பயணிக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கந்தசஷ்டி கவசம் படிக்க தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக அதை இருப்பாங்க. அதுமாதிரி அவங்களெல்லாம் கூப்பிட்டு முதல்ல வச்சு அவங்கள வந்து ஒற்றுமைப்படுத்தணும், எல்லாரையும் ஒன்று கூட்டணும், நம்முடைய தர்மத்தை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இதுவரையில் எந்த கவர்மெண்ட்டும் நம்ம இந்து மதத்துக்கு ஆதரவு கொடுக்கல. சர்தார் வல்லபாய் பட்டேல் காலத்தில் தான் வந்து நிறைய கோவில்கள்லாம் கட்டப்பட்டது, மீட்கப்பட்டது. இப்போது ஒரு நல்ல மனுஷன் கிடச்சிருக்கார், அதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்முடைய பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மாணிக்கநாச்ச அம்மையாக்கு திருவருளை வேண்டி அனைவரும் எல்லா நலனும் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நன்றியையும் நல்லாசிரியரும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதாக்குடி ரவீந்திர சுவாமிகள்.